அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தங்கள் உடலை வருத்தி எந்நேரமும் வெற்றிக்காக உழைத்திட்ட அனைவருடைய மலர் பாதங்களையும் தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்தேன். அதாவது முதல் முறையா 84ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து எடுத்துவிட்டு 17 தொகுதிகளுக்கு என்னை மாவட்ட செயலாளர் அறிவித்தார்கள். அப்போது எனக்கு வயது சரியாக 31. தமிழகத்திலே நம்முடைய இயக்கத்திலே திராவிட இயக்கத்திலே குறைந்த வயதிலே மாவட்ட செயலராக பொறுப்பேற்றவன் என்கிற வாய்ப்பை எனக்கு இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார். அதிலிருந்து இன்றைக்கு வரையில கொஞ்ச நாள் விட்டு போனாலும் தமிழகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில உங்கள் அனைவருடைய அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் தொடர்ந்து நான் எப்படியாவது எந்த பதவியில கட்சியில மேல இருந்தாலும் மாவட்ட செயலாளர் பதவி முழுக்க இதுவரைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இதை நான் இங்கே ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், பெயரிலே பொள்ளாச்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து இருந்து வந்தாலும் இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே சகோதரர் நம்முடைய நகர செயலாளர் அண்ணன் ஆறு சக்திவேல் அவர்கள், சகோதரர் நெகமம் செந்தில், கற்கடவு பாபு, சகோதரர் முத்துக்கருப்பசாமி, இப்படிப்பட்ட நிர்வாகிகள் அனைவரோடும் சேர்ந்து மனதார எவ்வளவு தூரம் கோயிலுக்குள்ளே ஓட்டு கேட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு ஓட்டு கேட்டு வந்தோம் என்பதை நீங்கள் யாரும் உறுதியாக மறுக்க முடியாது. திட்டமிட்ட பணியாக, தேர்தல் பணியாக முழுமையாக உங்கள் அனைவருடைய கண்களுக்கும் தெரிய, மேடையில் இருக்கிற நிர்வாகிகள் அனைவர் கண்களுக்கும் தெரிய, உங்கள் அனைவரையும் கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் காலை 7 மணியில இருந்து இரவு 10 மணிக்கு மேல 1 மணி நேரம் பணியாற்றினோம். 4000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். நிச்சயமாக நான் வெற்றி பெற்றிருந்தால் இன்னும் என்னால் முடிந்த சேவையை எதிர்கட்சியாக இருந்தாலும் அண்ணன் எடப்பாடியாருடைய முழுமையான தலைமையை ஏற்று இயக்கத்திற்கும் உங்களுக்கும் பொள்ளாச்சி தொகுதி பொதுமக்களுக்கும் என்னால் முடிந்த சேவையை அர்ப்பணிப்புணர்வோடு செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போனாலும் ஒரு வாக்குறுதியாக நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். என்றும் மரணமுற்று மரணத்தை தழுவுகிற தருவாய் வரையிலே அதற்கு பிறகும் இன்னொரு பிறப்பு இருந்தார். இந்த அதிமுகவின் தொண்டனாகத்தான் எம்ஜிஆர் புகழ்பாடுவேன், அம்மா புகழ்பாடுவேன், எடப்பாடியார் வழிவிப்பேன். கூட மாற்றி யோசிக்கிற வேலையே என்னுடைய ஜாதகத்திலும் இல்லை, என் வாழ்க்கையில் இதற்கு முன்பும் இல்லை, இனி மேலும் இல்லை. தொடர்ந்து உழைப்பேன். தனி ஒருவனாக இருந்தாவது உங்களில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை என்றால், எப்பேற்பட்ட இடத்திலே அந்த பிரச்சனை வந்தாலும் எனக்காக உழைத்த உங்களை நான் நிச்சயமாக விட்டுக் கொடுக்க மாட்டேன். அண்ணா உருவம் குறித்த கொடி யாருக்கு இருக்கு? இரட்டை சொன்ன யாருக்கு இருக்கு? இப்ப நம்ம எங்க இருக்கணும்? இதுதான் போனவர்கள் பற்றியோ அல்லது இனிமேல் போக போறவங்களை பற்றியோ எந்த விமர்சனம் பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம். நம்முடைய பாதையும் பயணமும் தெளிவாக இருக்கு. ஒரு துரதிர்ஷ்டம் நடந்து விட்டது, நடக்காது என்று நினைத்தோம், நடந்து விட்டது. ஆனால் நிச்சயமாக அதற்கு பிரதிபலனாக தேர்தலில் பணியாற்றின முறையை விட இனிமேல் 18 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் பணியாற்றினதெல்லாம் விட இந்த 2 தொகுதிகளிலும் வீதியாக அல்ல, வீடாக பொள்ளாச்சி ஜெயராமன் வருவேன். இந்தியாவினுடைய பிரதமரையே தேர்ந்தெடுக்கிற கட்சியா அதிமுக